அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி 60, 70, 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் பல்வேறு முக்கியமான சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. முதலாவதாக ரேஷன் கடையில் முதியோர் மற்றும் ஒரு சில பேருக்கு கைரேகை வைத்து பொருட்கள் பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு வயது முதிர்வு மற்றும் கைரேகை தேய்ந்து போவதனால் இந்த பிரச்சனை சந்திக்கின்றனர். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதம் சிரமம் ஏற்படுகிறது. இதற்காக ஃபேஷியல் ரெகக்னிஷன் எனப்படும் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது ரேஷன் கடையில் இப்போதுள்ள பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடையில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது விவரங்கள் துல்லியமாக உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும். ஸ்மார்ட் போன்களில் முகத்தை காட்டி லாக் திறப்பதை போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி கார்டுதாரர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் விரைவாகும் பாதுகாப்பும் பொருட்களை பெற்று செல்ல வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் வகையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது ஈஸ்ராம் கார்டு திட்டமாகும். இந்த ஈஸ்ராம் அட்டை வைத்திருந்தால் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட அவசர காலங்களில் அரசு வழங்கும் நிதியுதவிகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வகையில் இந்த திட்டம் உதவுகிறது. மேலும் ரூபாய் 2 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். ஈஸ்ராம் அட்டை வைத்திருப்பவர்கள் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தன் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்தினால் 60 வயதுக்கு பிறகு மாத ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் 65க்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் பயன்பெறும் வகையில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மான்தன் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது முறைசாரா தொழிலாளருக்கான பென்ஷன் திட்டமாகும். இதில் 18 முதல் 40 வயதுக்குள் உள்ளவர்கள் இணைந்து மாதா சந்தா செலுத்தினால் 60 வயதுக்கு மேல் மாதம் ரூபாய் 3000 பென்ஷன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.